ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்பி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற நார்மல் ரைஸ் வச்சு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 250 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஒரு 5 போல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நீளமாக கட் பண்ண வெங்காயம், இது ஒரு 400 கிராம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனில் ஆகணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு. இப்போது இதில் 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா கலந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 10 கிராம் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வேறு எந்த கலரும் சேர்க்கலை, இந்த காஷ்மீரி தூளோட கலரே போதும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே அந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கலர் கொடுத்துருச்சு. இதில் ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இதில் ஒரு 200 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 800 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி தாங்க ஆட் பண்ணுறேன். பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருந்தேன், அதிலிருந்து தான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதிலிருந்து தான் அதில் ஆட் பண்ணேன். இப்போ இந்த சுடு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் புதினாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரைஸை விட சிக்கன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் நல்லா வரும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பக்கத்தில் ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் 1 கிலோ அளவுக்கு ரைஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஊற வச்ச ரைஸ் தாங்க ஆட் பண்ணுறேன். இது ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. சிக்கன் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா 3/4 வாசி வெந்திருக்கு. இதுதான் கரெக்டான அளவு. இப்போது இந்த மசாலாவில் உப்பு, காரம், புளி எல்லாமே பார்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் லெமன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் சேர்க்க வேண்டாம். உப்பும் கொஞ்சம் 1 பாயிண்ட் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வடித்து வச்ச ரைஸ் இதையும் நம்ம சேர்த்து மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இதில் ரைஸும் தண்ணியும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தம் போட்டுடலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வடித்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அதையும் வெயிட்டுக்காக மேலே வச்சுக்கோங்க. இது 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் முடிஞ்ச உடனே அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இதை மெல்லமாக கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கீழே இருந்து மேலே எடுத்து போடுங்க. பாருங்கள் நம்ம ரைஸ் எவ்வளோ உதிரியாக அழகாக வந்திருக்கு. அடி எதுவும் பிடிக்கல. நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு. இதே போல் அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் நம்ம சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ரைஸும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நல்ல மணமாகவும் இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.